சிவா 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 இருங்க என்னாச்சு சிவா சிவா என்னாச்சு டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உட்காருங்க. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை டாக்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அப்போ தலையில் அடிபட்டதில் எனக்கு ஒரு ஷார்ட் பீரியட் சம்பவங்கள் மட்டும் ஞாபகமே இல்லை. இதான் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்த சம்மரி. இந்தாங்க டாக்டர். டாக்டர், என்னோட எக்ஸ்ரே. என்ன நடந்துச்சு? நான் வேலைக்காக மலேசியா போயிருந்தேன் டாக்டர். அங்கே வச்சு தான் நான் ஜனனியை சந்தித்தேன். நாங்கள் 2 பேரும் காஞ்சிபுரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு வரும்போது தான் இந்த ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கு. எந்த பீரியட் சம்பவம் ஞாபகத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? மலேசியா போனதுலேருந்து ஆக்சிடெண்ட் ஆனது வரைக்கும் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை டாக்டர். மத்தபடி இந்த பீரியடுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? அதெல்லாம் கிளியராக இருக்குது டாக்டர், நார்மல் தான். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்ததும் ஞாபகத்துல இருக்கு. அது கூட ஞாபகத்தில் இருக்குது டாக்டர். அப்போ ஷார்ட் பீரியட் மட்டும்தான் ஞாபகத்துல இல்ல, இல்லையா? அதே தான் டாக்டர். ஆமாம். ஆக்சிடென்ட் நடந்ததுல உங்க மூளையில நரம்பு பாதிச்சிருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம். இது ஒரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். இத வெறும் மருந்து மாத்திரையால மட்டும் சரி பண்ண முடியாது. இவங்க தான் உங்க வைஃபா? ஆமாம் டாக்டர், ஜனனி. உங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரியும்ல? தெரியும் டாக்டர். சரி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க ஜனனி. மலேசியாவுல நீங்களும் சிவாவும் ஒன்னா இருந்தப்ப நடந்த சம்பவங்களை பத்தி அடிக்கடி நீங்க இவர்கிட்ட பேசணும். உங்க 2 பேருக்கு இடையில முக்கியமான சம்பவங்கள் ஏதாவது இருக்கும்ல, அத பத்தி நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அத பேச பேசதான் மூளை அது சம்பந்தமா சிந்திக்கும். அது மூலமா நினைவுகள் திரும்ப வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அந்த காலகட்டத்துல நீங்க பழகின ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் நீங்க நேர்ல பார்க்க முடிஞ்சா போய் பாருங்க. அவங்க கூடயும் பேசுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது பேசுங்க. கண்டிப்பாக டாக்டர். இந்த பிராக்டிஸை தொடர்ந்து பண்ணுங்க. மெடிசன்ஸும் எடுத்துக்கோங்க. சிஸ்டர் இவங்கள பாத்துக்கோங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வந்துறேன். சிவா, ஒண்ணு இல்ல அமைதியா இருங்க. டாக்டர், என் பையனுக்கு ஞாபகம் எல்லாம் வர சான்ஸ் இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரி செஞ்சா கண்டிப்பா வரும். ஆனா அது முழுக்க ஜனனி கையில தான் இருக்கு. டாக்டர், என்னன்னு தெரியல, ரூம் நம்பர் 304ல இருக்க பேஷண்ட் ரொம்ப வயலண்டா நடந்துக்கறாங்க. அப்படியா? அவங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்களே. ஆமா டாக்டர், ஆனா இன்னைக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஓகே டாக்டர். நீங்க மெடிசன்ஸை தவறாம எடுத்துக்கோங்க. நான் சொன்ன பிராக்டிஸையும் விடாம செய்யுங்க. கண்டிப்பா டாக்டர். ஜனனி, நீ பாத்துக்கோமா. உன்னை நம்பிதான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் டாக்டர். 1 மாசம் கழிச்சு நீங்க வாங்க. இடையில ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஷூர். சரி, நான் அந்த பேஷண்ட் பார்க்கணும். நான் வரேன். கொடுங்க. தேங்க்யூ டாக்டர்.
தரணி பாத்தியா, எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நீ தான் இங்கே வரவே வச்ச. ஆமா சிவா, அவளோட முயற்சியால தான் உனக்கு ஞாபகமே வரப்போகுது. கடவுள் அந்த பொறுப்பை ஜனனி கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. சரி, கிளம்பலாமா? வா போலாம். வாங்க. சிவா, அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, டாக்டர் வராங்க. என்னாச்சு? இருங்க. என்னாச்சுமா? சிவா 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 சிவா. இரு, டென்ஷன் ஆகாத. மெதுவா சொல்லு. என்னன்னு சொல்லுமா? சிவா சிவா ஆ, சிவா. ஆ. நீ சொல்ல வந்ததை ஓப்பனா சொல்லுமா, நான் புரிஞ்சுக்கிறேம்மா. சிவா. ஒண்ணு இல்லம்மா, டென்ஷன் ஆகாத. சிவா. ஒரு நிமிஷம் இருமா. சிவா. சரி. ஒண்ணு இல்லம்மா. கூல், டென்ஷன் ஆகாத. சிவா. நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க. ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாகிடும். ஒண்ணு இல்லம்மா. சிவா. கவலைப்படாதம்மா, இன்ஜெக்ஷன் போட்டிருக்க, சரியாயிடு. என்ன? அமைதியா. சிவா. இவங்களை ஜாக்கிரதையா வீல் சேர்ல வெளியே கூட்டிட்டு போங்க. நல்லா காத்து படட்டும். சிவா. வீல் சேர் எடுத்துட்டு வா. சரி. சிவா, சிவா, நீங்க இங்கேயே உட்காந்துருங்க. நான் சித்தி கூட போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. சரி ஜனனி, வந்துடுறேன். நானும் கூட போறேன். வாங்க. வா. இப்ப நிம்மதியா இருக்குப்பா. டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பார்த்து விளையாடு, எதுலயாவது பட்டு உடஞ்சிட போகுது. சரி பாட்டி. ஆ. பாட்டி, பால் உள்ள போயிடுச்சு, எடுத்து தரீங்களா? எங்க போயிடுச்சு பந்து? இதோ இங்க. அப்படியா? இரு எடுத்து தரேன். தள்ளி பந்து வந்துருச்சா பாரு. வரல பாட்டி.
வரலையா? ஒரு நிமிஷம் இரு. பாட்டி வந்துருச்சு பாட்டி. வந்துருச்சா? விளையாடு. யாரோ ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. நீ வெளியே போய் விளையாடு, நான் வந்துடுறேன். போ. ஓடு. அப்போ ஜனனி உங்களோட தான் இருக்காளா? நான் ஐயோ பாவம். நீங்க தான் முதல்ல விசாரிச்சிருக்கீங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. நான் வேணா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். இல்லம்மா, இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சேன்னு கேட்டேன், அவ்வளோதான். இல்லம்மா, நீ எதுவும் கோச்சிக்காத. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கேன்னு தான் கேட்டேன். அதுவும் பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, அதான் கேட்டேன். கேட்டதுனால சொல்றேன். ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அன்கான்ஷியஸா வந்து சேர்ந்தாங்க. எப்படியாவது சரி பண்ணணும்னு எங்க டாக்டரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அவங்க ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் யாருமே இல்ல. ஆனா என்ன? என்னம்மா? இவங்க எப்பவும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்னது? சிவா சிவான்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரிம்மா, நீங்க போங்க. கடவுளே, என்ன கொடுமை இது! ஜனனி உயிரோட இருக்கா. அவ சிவாவை தேடுறா. அவ பேர்ல இப்ப துளசி ஜனனியா வாழ்ந்துட்டு இருக்கா. ஜனனி பத்தின ஞாபகம் வேணும்னு சிவா கேக்குறாரு. ஆனா பக்கத்துல இங்க ஜனனி இருக்கா. கடவுளே, தலையே சுத்துது. இனிமே என்ன நடக்க போதோ தெரியலையே. பயமா இருக்கு. இனிமே இந்த ஆஸ்பத்திரி பக்கமே வரக்கூடாது. சித்தி, என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்ப இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? இல்ல இங்கே நிக்கிறீங்க? நான் உங்களை அங்க தேடிட்டு இருக்கேன். எங்க சித்தி போனீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ பாவம் நோயாளிங்கெல்லாம் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கு. எல்லாரும் நம்பிக்கையாக வந்து சேர்ந்துருக்காங்க. நல்லபடியாக குணமாகி போவீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி சரி, வா நம்ம போகலாம். இருங்க, ஏன் இப்போ இவ்வளோ அவசரப்படுறீங்க? இப்போ கிளம்புனா தானம்மா வீட்டுக்கு சீக்கிரமாக போய் சேர முடியும். வா, இப்போதான் முடிஞ்சிருச்சு. போலாம் சித்தி, ஏன் அவசரப்படுறீங்க? ஐயோ, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ வா, நம்ம போகலாம். வா வா, சீக்கிரம் அவசரப்படுறீங்க. அம்மா, தம்பி, வாங்க போகலாம். நாம சீக்கிரமா இங்கே போயிடலாம். வாங்கம்மா. இருங்க இருங்க, ஏன் இப்படி பதறீங்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல வீட்டுக்கு போயிடலாம். வாங்க வாங்க தம்பி, வாங்கம்மா. வா வா போகலாம். தெரியலையே.
சீக்கிரம் ஏறுங்க. இங்க இருந்து போயிடலாம். ஏறுமா, ஏறுங்க. என்னாச்சு சித்தி? இப்ப ஏன் நீங்க இவ்வளவு அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம். திரும்பவும் சிவா தம்பிக்கு டெஸ்ட் அது இதுன்னு கூப்பிடுவாங்க. நீ முதல்ல கார்ல ஏறு. அதான் இப்ப கிளம்பிட்டோமே, அதுக்கப்புறமா ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயோ, இல்லை ஜனனி, சில பேர் ஹாஸ்பிட்டல் வந்தாலே இப்படி டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சரியாகும். ஆமா தம்பி, ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. நெஞ்செல்லாம் ஒரே படபடப்பா இருக்கு தம்பி. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலம்மா. வாங்க போலாம், சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நமக்கு நெஞ்செல்லாம் ஒரே படபடப்பா இருக்கு. ஆ? நம்மளுக்கா? இல்ல, எனக்கு ஏய் ஜனனி, அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க, நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீ எங்க நின்னுட்டு இருக்க? வண்டியில ஏறு போ. நீங்க போய் ஏறுங்க. சித்தி ஓ, உள்ள போ. நீங்க போங்கம்மா. தம்பி சீக்கிரம் போங்க தம்பி. சித்தி, கார்ல தான் ஏறிட்டோம்ல, போக தானே போறோம். இனியாச்சும் கொஞ்சம் அமைதியா வாங்க சித்தி. என்ன டென்ஷன் பண்ணாதீங்க சித்தி. உனக்கு என்ன தெரியும் ஏன் நிலைமை? ஏன் உங்களுக்கு இப்படி வேர்க்குது? அதுவா, அது 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 வந்து சிவா, நீ கார்ல ஏசி ஆன் பண்ணி வை. நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஒத்துக்கல போல. ஆமாம்மா, எனக்கு அந்த வாசனையெல்லாம் சமாளிக்க முடியல. வாந்தி வர மாதிரி இருக்கு, தலை சுத்தலா இருக்கு. தம்பி, இந்த கண்ணாடி மட்டும் கொஞ்சம் இறக்கி விடுங்களேன். இறக்கி விடுமா? ஜனனி, எனக்கு என்னமோ இந்த ஆஸ்பத்திரி மேல அவ்வளவா நம்பிக்கை இல்லம்மா. சித்தி, பேசாம வாயை மூடிட்டு வாங்க. பழச பேசினா இவருக்கு ஞாபகம் வரும்னா அப்ப எதுக்கு இந்த ஆஸ்பத்திரி? இவங்களுக்கு சரியா வைத்தியம் பார்க்க தெரியல. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? இதை விட வேற நல்ல ஆஸ்பத்திரியா போகலாம். இந்த ஆஸ்பத்திரி வேண்டாம், எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டலா பார்த்து போக முடியுமா? நல்லா இருக்கே இந்த கதை. அவங்க இவ்வளோ கரெக்டா சொன்னாங்க தெரியுமா? நாம இங்க வர வேண்டாம் ஜனனி. எனக்கு என்னமோ மனசுக்கு தோணுது. சில சமயம் என் மனசுக்கு தோணுச்சுன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். சித்தி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இது நல்ல ஹாஸ்பிட்டல், அவங்க நல்ல டாக்டர். இங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறோம், புரியுதா? என்னமோ போ, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி, உங்களுக்கு பிடிக்கல இல்ல? நெக்ஸ்ட் டைம் நீங்க வரவே வேண்டாம். ஐயோ, இது இன்னும் ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. நாம வரலன்னா அண்ணா 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 எழுந்திருக்கண்ணா. அண்ணா எவ்வளோ நேரம் நான் தூங்குவீங்க? டேய், ஏன்டா எழுப்புறீங்க? போதை கூட தெரியல, நிம்மதியாக தூங்க விட மாட்டீங்களா? அண்ணா எழுந்திருக்கண்ணா. டேய், விடியட்டும் பார்க்கலாம். விடியணுமா? விடிஞ்சு திரும்ப இருட்ட போகுதுண்ணா. நீங்கள் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. டேய், ஏன்டா உயிர் எடுக்கிற? அண்ணே, ஐயப்பா ஏதோ சொன்னா நீங்கள் ஏதோ பொம்பளை பார்த்து ஓடி வந்தீங்களா? அந்த மேகலாவை நினைச்சாலே பயமா இருக்குடா. அவளை பார்த்து நீங்க என்ன பயப்படுறீங்க? அவ நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பொம்பளை கிடையாது. யாருன்னா அவ? பெரிய மந்திரவாதி. ஆனா அவ எவ்வளவு பெரிய ஆளையும் மடக்கி கைக்குள்ள போட்டுப்பா. பெரிய ஆள்ரா அவ. அப்படியாண்ணா? ரவுடிங்களை தான் நாமளும் பாக்குறோம். அவ அதுக்கும் மேல. நீங்களே இப்படி சொல்றதா ஏத்துக்க முடியல. உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ணா, காஞ்சிபுரத்துல உங்களை பார்த்தா ஊரே நடுங்குண்ணே. நீங்க என்னடானா இங்க வந்து அந்த பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க? என்னண்ணே இது? எங்க அண்ணன் சேதுவா இது? நம்பவே முடியல. அண்ணா சொல்லுங்கண்ணே, அவளை அடிச்சு தூக்கிடலாண்ணே. கடல்ல தூக்கி போட்டு அவளை முடிச்சிடலாம். டேய், அவளை பத்தி உங்களுக்கு தெரியல. அவ யாருன்னு தெரிஞ்சா நீங்க வாயை திறக்க மாட்டீங்க. அவ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? இல்ல கடத்தல்காரியா?
சொல்கிறேன். அவளை நான் திரும்ப பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. கடவுளே, யாரை என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவளை திரும்பவும் என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திட்டியே. வணக்கம் வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க ஐயா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சௌரியங்க ஐயா.